அஸ்ஸலாமு அலைக்கும். அபுவின் பக்கம் வாசகர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து ஒரு 2 நாளாக ஃபோன் ஹேங் ஆகாமல் எப்படி தடுக்கிறதுங்கிறத பற்றி வீடியோ பதிவு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கும் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். இதுவும் அதில் ஒரு நிறைய இருக்குது. இதுவும் அதில் ஒரு பார்ட், அவ்வளோதான். இன்னும் நிறைய இருக்குது. ஒரு விஷயமா சொல்கிறேன். இப்போது ஃபோன் ஹேங் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணால் இப்படியே கீழே வாங்க. அதில் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஸ்டோரேஜில் நம்ம ஃபோனில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கிறது பேர் தான் இந்த கேட்சிட் டேட்டா. இது நம்ம தினமும் டிலீட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் அதில் நிறைய எம்பி போகும், சரியா? அதை நம்ம ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணிக்கணும். அது ஒரே டைமில் டிலீட் பண்ண முடியாது. நான் எப்படி எத்தனை முறை அதை செய்கிறேன்றதை கவனிங்க. 1 2 3 4. இப்போ அந்த கேட்ச் டேட்டா போயிடும், ஓகேவா? போயிடுச்சு. அதே மாதிரி இந்த மிஸ்லென்ஸ் ஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, இது என்னென்னா நாம் ஏதாவது ஒரு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணியிருப்போம், பட் அதை இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். அது நம்ம மை ஃபைல்ஸ்லேயே இருக்கும். அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தேடி டிலீட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் போயிட்டோம்னா இதில் மிஸ் ஆன எல்லா ஃபைல்ஸும் அப்படியே ஒரே இதாக காட்டும். இப்போ இதில் பாருங்களேன், நான் இது எனக்கு ஒரு 5-6 தான் காட்டுது. பட் உங்கள் இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 100க்கு மேலேயே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டிலீட் பண்ணதுனால ஃபோன் மெமரி நம்மளுக்கு ஃப்ரீ ஆகும், ஸ்பீட் அதிகமாக கிடைக்கும், ரேம்ப் அதிகமாக கிடைக்கும், ஃபோன் ஹேங் ஆகாது. நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு வர்ற வரைக்கும் காத்திருங்கள். நம்ம அபுவின் பக்கம் வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், பேஜுக்கு லைக் கொடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், சரியா? ஓகே, பாய். அடுத்த பதிவில் சந்திப்போம்.